அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th புக்கில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் பற்றிய குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா தந்தை பெரியாரை பற்றி கண்டிப்பாக வினாக்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மிக முக்கியமான பகுதிங்க. பாருங்கள், பெரியார் 1925 சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரியாங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. தமிழ்லையும் கேட்பாங்க, உங்களுக்கு ஜிகேலையும் கேட்பாங்க. அப்போ சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பெரியார். எந்த ஆண்டு அப்படின்னா 1925. சரியாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பத்திரிகைகள் கேட்பாங்க. சரியாங்க. ஸோ இவருடைய பத்திரிகைகள்லாம் பாருங்கள், குடியரசு, ரிவோல்ட்டு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. சரியாங்க, இந்த வரிசையை மாற்றிடக்கூடாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குடிச்சிட்டு ரிவோல்ட் எடுத்து புரட்சி செய்யாத. நல்லா ஒரு ஷார்ட்கட்டாக சொல்கிறேங்க. குடிச்சிட்டு ரிவோல்ட் எடுத்து புரட்சி செய்யாத, பகுத்தறிவோட விடுதலை வாங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். ரொம்ப சிம்பிள் தாங்க. சரிங்களா. குடிச்சிட்டு ரிவோல்ட் எடுத்து புரட்சி செய்யாத, பகுத்தறிவோட விடுதலை வாங்கு. அப்போ குடியரசு அப்படின்னா 1925, அடுத்து ரிவோல்ட் அப்படின்னா 1928, புரட்சி அப்படின்றது 33, பகுத்தறிவு 34, விடுதலை அப்படின்றது 35. சரியாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பத்திரிகைகள் ஸ்டார்ட் பண்ணார். இதில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? இதை ஆல்ரெடி கேட்டதுங்க. அப்போ சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாளை அவர் குடியரசை தான் வச்சுருந்தார். சரியாங்க. ஸோ குடிக்காமல் சுயமரியாதையோடு இரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவர் நிறையா சமூக பிரச்சனைகளை தொகுத்து எழுதி கட்டுரையாக வெளியிடுவார். அது என்ன பெயரில் வெளியிட்டார் அப்படின்னா சித்திரபுத்திரன் அப்படின்ற புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியாங்க. அப்போ சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க, பெரியார் தான். அடுத்தது பாருங்கள், அடுத்து சிங்காரவேலருடன் நெருக்கமான உறவு இவருக்கு இருந்துச்சு. சரியாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவங்க எழுதிய ஜாதி ஒழிப்பு அப்படின்ற நூல் வெளிவந்த உடனே அதை பதிப்பிச்சு இவர் 1930 தமிழில் பதிப்பிச்சு வெளியிட்டார். சரியாங்க. ஸோ நிறையா கருத்துக்கள் இருக்குங்க இவரை பற்றி. ஸோ கண்டிப்பாக 2லேருந்து 3 வினாக்கள் கேட்பாங்க. இப்போ இந்த ஷார்ட்ஸில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் பார்த்துருக்கோம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.